காலையில் 5:05க்கு தாங்க அப்படி ஒரு தூக்கம் வருது. அதுலேயும் இந்த அலாரத்தை அணைச்சி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி எழுந்துச்சு பார்த்தா விடிஞ்சிருச்சு. அப்புறம் வெளியே எந்திரிச்சு தொளிச்சு கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறதுனால ரீல்ஸில் ஃபுல்லாத்துலேயுமே நல்ல கலர் பொடி போட்டு அழகழகாக கோலம் போட்டிருந்தாங்க. ஓகே, நம்மளும் நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாட்டும் ஒரு சிம்பிளான ரங்கோலியை போடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ரங்கோலியை போட்டேன். எல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது ஊடையில் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி குப்பை வண்டி வந்துச்சு. படப்படன்னு எடுத்துட்டு குப்பையை கொண்டு போட்டுட்டு வந்துட்டு மறுபடியும் கோலத்தை ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். ஸ்ட்ராங்காக ஒரு டீயை குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு நேற்று சண்டே அப்படிங்கிறதுனால நேற்று கருவாட்டு குழம்பு வச்சுருந்தேன். அந்த கருவாட்டு குழம்பு கொஞ்சம் மிச்சம் இருந்தது அப்படிங்கிறதுனால என்னோட ஹஸ்பண்டுக்கு கருவாட்டு குழம்பும் முட்டை தோசையும் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். யாருக்கெல்லாம் கருவாட்டு குழம்பு பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்கள். அதுவும் கருவாட்டு குழம்பு அந்த பண்ண அன்னைக்கு சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். அதுலேயும் பழைய சோரோட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எனக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் அந்த காம்பினேஷன் நான் சாப்பிடல. நான் டயட்டில் இருக்கிறதுனால எனக்கு வேறு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். என்ன சாப்பாடுனா நைட்டு தட்டாம்பயிர் ஊற போடுறேன். அதை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு டம்ளர் கம்மங்கூழ், ஒரு ஆப்பிள், வெள்ளரிக்காய் வேக வச்சு வச்சுருந்தா மறந்துட்டேன் வைக்க.